சிவார்ப்பணம். நாம் எவ்வளோ நாள் ஆச்சு சமையல் போட்டு, அதனால இன்னைக்கு நமக்கும் திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சு. நாம் எப்பவுமே வெஜ்ஜு தான் சாப்பிட்றதுனால நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக தான் இந்த மெனு. ஏன்னா நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். பள்ளிப்பாளைய சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது போலதான் மீல் மேக்கர்ல நம்ம பள்ளிப்பாளையம் மீல் மேக்கர் செய்ய போறோம். எப்படின்னா மீல் மேக்கர் எடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து நீங்க தண்ணியில ஊற வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி ஆகட்டும். முழுசாவும் வேணா அதில் திரி திரியா போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில கொதிக்க வச்ச தண்ணியில போட்டுட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க மீல் மேக்கரை. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்க ஒரு பதமான தேங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுக்குங்க. பச்சை மிளகா இல்லாட்டி வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி வச்சுக்குங்க. பூண்டை நீங்க அரைக்காத நல்லா தட்டி வச்சுக்கணும். அப்புறம் மிளகு தூள் வேணும் உங்களுக்கு. இதுவே நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க இரும்பு சட்டியில செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் வரும். நம்ம இப்போ செய்யறோம் இல்லையா, இது மாதிரி ஒரு இரும்பு சட்டி அடுப்புல வச்சிருங்க. அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு பொரிஞ்சதையும் அந்த பூண்டை தட்டி போட்டு வணக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் இல்லாட்டி வரமிளகாய அதுல போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கின பிறகு தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அது போல தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி ஃபர்ஸ்டே வச்சிருங்க. அந்த தக்காளியை அடுத்தது போட்டு வணக்குங்க. தக்காளி நல்லா வணங்கி வரும்போது மீல் மேக்கரை எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை போட்டுருங்க. அந்த தக்காளி வேகும் போதே நம்ம தேங்காயை அதுல போட்டுருங்க. தேங்காயும் தக்காளியோட சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. வணங்கி வரும்போது நம்ம மீல் மேக்கரை போட்டோம், அதுக்கப்புறம் தான் மீல் மேக்கரை போடணும். மீல் மேக்கரை போட்டுட்டு நல்லா நல்லா வணக்குங்க. அப்புறம் வேணா ஒரு தட்டை கூட போட்டு மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா வணங்கின பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. மெயினாக பெப்பர் போடுங்க. பெப்பர் போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இப்போ நான்வெஜ் சாப்பிடாதீங்க, வெஜ்ஜு சந்தோஷமாக நம்ம பள்ளிப்பாளையம் மீல் மேக்கர் செஞ்சு சாப்பிடலாம். இது நான் அடிக்கடி செய்வேன், உடம்புக்கும் நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனால சந்தோஷமாக இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் செய்யாதவங்க இதை செஞ்சால் இப்போ மட்டன் சிக்கன் சாப்பிட்ட டேஸ்ட் வந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் நாளைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஆனால் வரமிளகா தான் கிள்ளி போடணும், இல்லாட்டி பச்சை மிளகா போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடணுங்கிற எண்ணமே வரவே வராது. ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. சிவார்ப்பணம். வணக்கம்.